Hi guys, welcome to Tamil Code Academy. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSSல ஃபார்ம் டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ ஃபார்ம் அப்படின்னும் போது யூசர் டேட்டா கலெக்ஷன் இல்லையா? ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்ட் ஃபார்ம்னும் போது அட்வான்ஸ் ஃபார்ம்னா ஒன்றும் இருக்காது. ஸோ ஒன்றும் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நீங்கள் HTML பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. நீங்கள் சம் டேட்டா டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா it is submitted somewhere. Okay, அதுவே CSSல இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஸ்டைலிங் வைஸா ஓகேவா? அங்கே பார்த்த ஃபார்மும் இங்கே பார்த்த ஃபார்முக்கும் ஒரே விஷுவல் தான் இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம ஃபார்மை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸ். ஓகேவா? தென் ஸோ ஒரு ஃபார்ம்ன்றது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு யூசர் கிட்ட எப்படி வேணால் நீங்கள் டேட்டா வாங்கலாம். ஓகேவா? ஆனால் ஃபார்ம் மூலயமா மட்டும்தான் வாங்க முடியும். ஓகே, தென் காண்டாக்ட் ஃபார்ம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், சர்ச் ஃபார்ம், லாகின் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, தென் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதால என்ன கிடைக்கும்? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரூவ் யூசபிலிட்டி அண்ட் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் வெல் டிசைன் ஃபார்ம்ஸ். நார்மலாக ஒரு ஃபார்முக்கும் இந்த ஃபார்முக்கும் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சப்மிட் பண்ண சொல்ல. ஸோ கன்சிஸ்டன்சி, அக்சசிபிலிட்டி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை கொடுத்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ சிஎஸ்எஸ் ஃபார்ம்ஸ் ஆர் சென்ட்ரல் டு யூசர் இன்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன் ஆன் வெப்சைட். ஓகேவா? ஸோ என் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் ஆன்சர் திஸ். அதான் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதை ஆன்சராக கொடுக்கலாம். எஃபெக்டிவ் ஸ்டைலிங் அண்ட் டிசைனிங் ஆஃப் ஃபார்ம்ஸ் கேன் கிரேட்லி என்ஹான்ஸ் யூசர் என்கேஜ்மெண்ட் அண்ட் கன்வர்ஷன் ரேட்ஸ். ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னும் போது ஃபார்ம்னா என்ன, அந்த ஃபார்முக்கான HTML கோட்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபார்ம்னா இட்ஸ் இன்புட் டேக், எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? தென் ஸோ இங்கே கிரியேட் அ டிவ் எலமெண்ட் வித் அ கிளாஸ் நேம் ஃபார்ம் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு டிவ் எலமெண்ட். தென் இன்சைட் அ டிவ் எலமெண்ட் கிரியேட் அ லேபிள், இன்புட் அண்ட் பட்டன். இதெல்லாம் எதுக்காக? பட்டன்னா சப்மிட் பட்டன். லேபிள் கண்டிப்பாக ஃபார்முக்குனா ஒரு லேபிள் கொடுப்போம், தென் ஒரு இன்புட் கொடுப்போம். இதை நம்ம ஃபார்ம் பார்க்கறதெல்லாம் பார்த்துருப்போம். Use for attribute in the label element to associate them with the corresponding input field. அதாவது இந்த இன்புட்டுக்கு இந்த லேபிள் தான்ட்டு நம்ம அசோசியேட் பண்ணுறதுக்காக ஃபார் யூஸ் பண்ணுவோம். தென் த ஐடி அட்ரிபியூட், ஐடி அட்ரிபியூட்டும் சேம் அதே தான். ஐடி அண்ட் ஃபார்ம் ஃபார் இதை நீங்கள் போட சொல்ல உங்களுக்கு தெரியும். செட் அப்ராப்ரியேட் அட்ரிபியூட் லைக் டைப், நேம், பிளேஸ் ஹோல்டர் ஃபார் ஃபார்ம் இன்புட் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இந்த இன்புட் ஃபீல்டில் பிளேஸ் ஹோல்டர்னா என்னென்னு பார்த்துருப்போம். நேம் அண்ட் டைப் நான் என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா? நேமுனாலும் என்னன்னு சொல்லியிருந்தேன், HTML நடத்த சொல்ல. அதான் HTML ஃபார்ம் நடத்த சொல்ல. தென் இப்போ ஒரு ஃபார்முக்கு எப்படிலாம் ஸ்டைலிங் இருக்கும், ஃபார்முக்கான கோடு என்னமோ HTML கோடு என்னமோ அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் அதை ஸ்டைல் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் எஃபெக்ட்லாம் நான் வைக்கல, ஒன்றும் வச்சா ஒன்றும் சூப்பராக இருக்கும். ஓகே, தென் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்டைல் இருக்குது, இங்கே என்டையர் ஸ்டைலை நான் கட் பண்ணிக்கிறேன், தென் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இது நமக்கு தேவையில்ல. ஷிஃப்ட் டேப் ஷார்ட்கட் கீ கொடுத்தா பின்னாடி போகணும் இல்லையா? தென் இங்கே ஃபஸ்ட் லைனுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபார்ம் கண்டெய்னர்லேருந்து நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஃபார்ம் கண்டெய்னர் இஸ் அ டிவ், இட்ஸ் அ கண்டெய்னர் தட் ஹோல்டிங் அ ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபார்மை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் இந்த டிவ். ஸோ இங்கே நம்ம நிறையா செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் சொல்லியிருந்த மாதிரி அட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் விட்டு அட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தென் கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் அகெயின் இன்னொரு வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இட்ஸ் டிசனன்ட் செலக்டர். ஓகே, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இட்ஸ் டிசனன்ட் செலக்டரில் ஹோவர் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான ஸ்டைல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த கிளாஸ். ஓகே, தென் இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்ம் கண்டெய்னர் இருக்குது. இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கு ஃபஸ்ட் நான் இந்த CSSலாம் கொடுக்கலன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்கள், ஒரு ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக வித்தவுட் எனி CSS. அதை நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ we need to do some work with the CSS. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இங்கே ஃபார்ம் கண்டெய்னர் இருக்குது, அது எவ்வளோ வித் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வித் 300. இந்த இடத்துக்கிட்ட வித் 300க்கு பதிலாக நான் ஒரு 500 அப்படின்னு கொடுத்தேன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ
ஸோ கரெக்டாக கொடுக்கணும். இட்ஸ் 500 அப்படின்னும் போது வித் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஹைட் நான் ஆட்டோன்னு கொடுத்ததால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் எடுத்துக்குது. ஓகேவா? ஹைட் இங்கே இல்லையா? சாரி, இல்லைனாலும் ஆட்டோ தான், அதுவே எடுத்துக்கும். ஓகே, தென் இங்கே 300 கொடுத்ததால அது 300 எடுத்துக்குது. நீங்கள் ஹைட்டும் வேணுனாலும் பிக்சல்ஸில் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஹைட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டை எடுத்துக்கும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் நம்ம பார்த்துருந்தோம். இது என்னது, இது என்னது சொல்லுங்கள், மார்ஜின் சொல்லுங்கள். அதாவது டிஆர்பிஎல், டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம். டாப் ரைட் லெஃப்ட். சூப்பர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன டைரக்ஷன், இந்த இடத்துக்கிட்ட என்ன டைரக்ஷன், எது ஒய் டைரக்ஷன், எது எக்ஸ் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன்னா டாப்பு பாட்டமு, எக்ஸ் டைரக்ஷன்னா லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட லெஃப்ட் ரைட் ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா? நான் ஆட்டோ கொடுத்ததால தான் அது எனக்கு சென்டரில் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கும், ஸ்பேஸ் எடுத்துக்கும். மார்ஜின் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் எடுத்துருக்கும். மார்ஜின்னா இன்ஸ்பெக்ட் உள்ள என்ன கலர் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், ஆரஞ்சு. பேடிங்னா என்ன கலர் இருக்கும், க்ரீன். இதுதான் இன்ஸ்பெக்ட் உள்ள நம்ம கற்றுக்க வேண்டிய மொதல் விஷயம். இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், இது கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளோ தான் வித்து. அதுக்கப்புறம் பேடிங்க்கு இவ்வளோ சைஸு 20 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் மார்ஜின். இங்கே இந்த மார்ஜின் ஆட்டோவாக எடுத்துக்குது. மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ், ரைட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் இதெல்லாம் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இதை க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து தேவைப்படும் போது நான் சொல்கிறேன். பேடிங்கிற போது அங்கே இருந்த பேடிங் பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா க்ரீன் கலர், இதான் பார்த்தோம் பேடிங். இந்த பேடிங்கை நம்மளால் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே 20 பிக்சல் இருக்குது. நான் அங்கே 40 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு வாட்ச் வாட் இஸ் த பேடிங், ரைட்? ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட பேக்ரவுண்ட் கலர். ஓகே, நான் இங்கே ஒரு சில கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலருக்கு பதிலாக நான் பிங்க் அப்படின்னு கொடுத்தேன்னா இட்ஸ் அ பிங்க் கலர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ ஓவர் ரைட்னும் போது வேறு கலர் ஓவர் ரைட் பண்ணுறது நாங்கள் சேஞ்சிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்டர் ரேடியஸ், ஸ்டைலிங், பார்டர் ரேடியஸ் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்கள்? ஒரு 5 பிக்சல் கொடுக்கலாமா? வேண்டாம். ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாமா? 10 பிக்சல். ஓகே, சூப்பர். இல்லை ஒரு 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஓகேவா? தென் இதில் அடுத்து ஷேடோ ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னும் போது அடுத்தடுத்தது உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃபார்ம் போகிறோம், ஸோ அடுத்தது ஷேடோஸ் போகிறோம். ஓகேவா? ஷேடோஸ் போயிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஷேடோவை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட லுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபார்மோட லுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இட்ஸ் இன்னர் ஷேடோ. ஓகே, ஸோ அவுட்டர் ஷேடோ வேணும் நமக்கு. ஓகே, இந்த அவுட்டர் ஷேடோ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சி, ஸோ இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் Z, கண்ட்ரோல் V. ஓகே, ஸோ பாருங்கள், இட்ஸ் லுக்கிங் லைக் அ லேயர், ரைட்? ஸோ அந்த லேயரும் மேலே வந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இதுதான் ஷேடோவோட வேலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சினாரியோஸை நம்ம இதுக்கு என்னென்ன ஸ்டைல் பார்த்துருப்போம், இதுலேருந்து எல்லாமே பார்த்துருக்கோம். வித்து பார்த்துருக்கோம், ஹைட்டு பார்த்துருக்கோம், மின் வித் பார்த்துருக்கோம், மேக்ஸ் வித் பார்த்துருக்கோம், மார்ஜின் பார்த்துருக்கோம், பேடிங் பார்த்துருக்கோம், மார்ஜின் ஆட்டோ ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், மார்ஜின் எக்ஸ் டைரக்ஷன் பார்த்துருக்கோம், மார்ஜின் ஒய் டைரக்ஷன் பார்த்துருக்கோம், மார்ஜின் டாப் ரைட்டு லெஃப்ட் பாட்டம், லைக் வைஸ் பேடிங் டாப் ரைட்டு லெஃப்ட் பாட்டம், லைக் வைஸ் பார்டர் லெஃப்ட் ரைட்டு பாட்டம். ஓகேவா? இது எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்டர்ஸ் கலர்ஸ், பார்டர் ஸ்டைல், பார்டர்ஸ் வித்து. ஓகேவா? தென் பார்டர் கொலாப்ஸ் டேபிள்ஸில். ஸோ எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? இது பண்ண தான் வருமே தவிர்த்து ஸோ மெமரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா உள்ள ஒரு லேபிள், ஒரு இன்புட். ஓகேவா? தென் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் ஒரு லேபிள், ஒரு இன்புட், தென் வி ஹேவிங் ஒன் பட்டன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபார், தென் ஐடி. இந்த இடத்துக்கிட்ட இங்கே ஃபாரில் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் ஐடியில் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஐடி இந்த ஃபாருக்கு என்ன ஆயிருக்கும், அசோசியேட் ஆகிருக்கும். அப்படின்றப்ப இந்த லேபிள் இந்த இன்புட்டுக்கு தான் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஃபார் அண்ட் ஐடி. ஓகேவா? டைப்ன்றது இட்ஸ் அ டெக்ஸ்ட். நம்ம இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டெக்ஸ்ட்டா இல்லை பாஸ்வேர்டா இல்லை டேட்டா அப்படின்றத, இல்லையா?
நீங்கள் இதை சொல்லும் போது அந்த இடத்துக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கிரியேட் ஆகும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டைப் நீங்கள் சொல்லணும் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அந்த டைப்புக்கான எதுவுமே நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன் லிங்க்டின்ல எப்படி இருக்குன்ட்டு, என்னென்ன ஃபார்ம் டைப்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதையுமே நீங்கள் உங்கள் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டைலிங் ஃபார்ம் கண்டெய்னர், அதாவது ஃபார்ம் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டார்கெட் செலக்ட் ஆகிடுச்சு. தென் இன்புட் டெக்ஸ்ட்டும் இன்புட் பாஸ்வேர்டும், அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூவாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரெசனன்ட் செலக்டர். அப்போ ஃபார்ம் கண்டெய்னருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்புட், அதாவது இந்த அட்ரிபியூட்டும், அடுத்து ஃபார்ம் கண்டெய்னருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அட்ரிபியூட்டையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன செலக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த அட்ரிபியூட் இல்லையா. ஸோ இது இன்புட், இந்த இன்புட் தான் இந்த அட்ரிபியூட், டைப் பாஸ்வேர்ட், டைப் டெக்ஸ்ட். அப்போ இந்த ரெண்டு அட்ரிபியூட்டுமே செலக்ட் ஆயிருக்கும். இந்த ரெண்டு இன்புட், இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். அந்த பாக்ஸுக்கு மட்டும் நான் ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன் வித் 100%. ஸோ நான் இந்த வித் 10% அப்படின்னு கொடுத்தேன்னா அது 10% இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வித்தை நான் 50% கொடுத்தேன்னா எனக்கு 50% இருக்கும். ஓகேவா? 100% கொடுத்தேன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேடிங், ஸோ இந்த இடத்துக்கிட்ட பேடிங் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு இப்போ பாருங்கள் பேடிங் எவ்வளோ பெருசு இருக்குது, எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில். ஓகே, தென் இது ஒய் டைரக்ஷனில். இப்போ பாருங்கள் நான் ஒரு நம்பர் போட்டேன்னா ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ பெருசாக இருக்குது, தேவையில்ல இல்லையா. இந்த மாதிரி பேடிங்கை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பேடிங் அட்ஜஸ்ட்க்கு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதோட க்ரோம் டூல் யூஸ் பண்ணுங்க. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு ப்ரோ இது எப்படி ப்ரோ நான் தெரிஞ்சுக்குது இது இவ்வளோ வச்சா நல்லா இருக்கும்ட்டு. இப்போ இதுதான் அந்த இன்புட். இந்த இன்புட்டை செலக்ட் பண்ணால் இதுக்கான ஸ்டைல் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் நான் ஒரே ஸ்டைல் கொடுத்துருக்கிறதால எனக்கு இப்படி இருக்குது. இந்த இடத்துல இந்த 12 கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச் திஸ் ஒன், ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா பேடிங் சேஞ்ச் பண்ண முடியுதா என்னால். பேடிங் இஸ் இன்னர் ஸ்பேஸ், ரைட், எலமெண்ட்டுக்கும் பார்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்ஜின் வந்து 8 பிக்சல் 0 பிக்சல் இருக்குது. நீங்கள் 8 பிக்சலில் என்ன பண்ண முடியும், மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி, அவுட்டர் ஸ்பேஸ் இல்லையா. அதே மாதிரி இங்கே 0 பிக்சல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எக்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணணும் மார்ஜின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி கரெக்டான அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், அந்த ஃபார்முக்குள்ளே கரெக்டாக கொண்டு வரணும். தென் டிஸ்பிளே இன்லைன் பிளாக், ஸோ இன்லைன் மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டிஸில் ஒர்க் ஆகணும். ஆனால் இது என்டையராக பிளாக் ஆகிருக்கணும். என்டையராக பிளாக் ஆகிருக்கா பார்த்தீங்களா, என்டையராக பிளாக் ஆகிருக்காமா. அது தேவையான, ஆனால் நான் கை எடுத்துட்டேன்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் என்டையராக பிளாக் ஆகிருக்கு. ஸோ இன்லைன் ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்லைன் பிளாக் ப்ராப்பர்ட்டி எப்படின்றத இன்லைன் பிளாக்னா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க, திரும்பி போய் பாருங்கள் எதாவது டவுட் இருந்ததுன்னா. ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இதுக்கு வந்து ஒரு 1px சாலிட் சம் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு தெரியல இந்த கலர்ஸாக, இப்போ நமக்கு அந்த பார்டர் தெரியுது இல்லையா. அந்த பார்டர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன், அதனால நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்டர்ஸை நீங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்டர் இப்போ தெரியுது இல்லையா, 1 பிக்சல் நம்ம தெரியல, 2 பிக்சல் நம்ம தெரியுது. இங்கே நான் கலர் சேஞ்ச் பண்ண சொல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பார்டர். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு ஸோ ரெட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ பார்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் தட் பார்டர் BORDER, பார்டர் ரேடியஸ். ஓகே, ஸோ பார்டர் RAD ரேடியஸ். ஓகே, என்டர். ஸோ ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் நார்மலாக இருந்ததுக்கும் இப்போயும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேவா? இந்த பார்டர் ரேடியஸை நான் என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எப்படி தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 5 பிக்சல் 10 பிக்சல், ஓகே ரொம்பலாம் தேவையில்ல. ஸோ 7 பிக்சல் கரெக்டாக இருக்கும். ஓகே, தென் இதுக்கப்புறம் நிறையா ஹோவர் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹோவர் பண்ண சொல்ல கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ண சொல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங். ஓகே, இந்த ஸ்டைலிங் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்பெக்ட் டூல் அதுக்கு உங்களுக்கு யூசேஜ் ஆகும். ஓகேவா? தென் கீழே ஃபார்ம் கண்டெய்னரில் பட்டன், சேம் அதே மாதிரி பட்டனுக்கும் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், தென் பேடிங். ஸோ இதை மறந்துடக்கூடாது இது என்னன்றதை. பேடிங் டாப் பாட்டம், பேடிங் லெஃப்ட் ரைட், எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் என்னது டாப்பு பாட்டம், ஸோ எக்ஸ் டைரக்ஷன் என்னது லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்ஜின், பார்டர் நான் இந்த இடத்துல பார்டர் தேவையில்லை ஃபார்ம் கண்டெய்னருக்கு. ஓகேவா? ஸோ தென் கர்சர் பாயிண்டர். அப்போ இந்த அதாவது இந்த ஃபார்முக்குள்ளே போக சொல்ல எனக்கு என்ன ஆகும், ஃபார்ம் கண்டெய்னரில் பட்டனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பட்டனுக்கு மட்டும் போக சொல்ல எனக்கு கர்சர் என்ன ஆகும், பாயிண்டராக மாறும். ஓகேவா? ஸோ
ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. வித் 100%, நாங்கள் 100% கொடுத்துருக்கேன், நான் 50% கொடுத்துட்டு அதை சென்டராக கூட என்னால் வைக்க முடியும் எடுத்துகிட்டு வந்து. ஸோ இதுக்கு ஒரு பார்டர் ரெடியூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பட்டனுமே அழகாக மாறிடும். ஸோ BORDER பார்டர் -RA ரேடியஸ், ஓகே. ஸோ 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அழகாக இருக்கு இல்லையா ஒன்றும் இது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் வந்து இந்த இடத்துக்கிட்ட ரொம்ப அடிக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு நீங்கள் பிங்க்னே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட பிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதே மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்கை ப்ளூ கொடுக்கலாம், ஸ்கை ப்ளூ, ஓகே. ஸோ இப்போ நல்லா இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும் அடுத்தடுத்து. நான் ஒன்றும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கற்றுக் கொடுக்கல. ஒருவேளை டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு சென்டர் வர வச்சு காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் 2 லைனில் இதை சென்டர் பண்ண முடியும். இட்ஸ் சிம்பிள், ஓகே. ஸோ அது இப்போதைக்கு தேவையில்லை, ஓகே. அதில் டவுட் கேட்காதீங்க. ஸோ எதை வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்கணும் அதை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த கேஸ் வேணும்னும் போது நீங்கள் போய்ட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் பார்த்து புரிஞ்சுதுன்னா ஓகே, புரியலன்னா அதில் டவுட் கேட்காதீங்க. டாபிக் வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் உங்களுக்கு, ஓகேவா. தென் ஹோவர், எப்போல்லாம் ஹோவர் பண்ணுறனோ அந்த பட்டனோட ஒப்பாசிட்டி 0.8க்கு போயிடும், பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகுது, அந்த பட்டனோட ஒப்பாசிட்டி கம்மியாகுது. ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட், ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இது சூடோ கிளாஸஸா சூடோ எலமெண்ட்ஸா, சிங்கிள் காலம் இருந்தால் கிளாஸஸா எலமெண்ட்டா. திரும்பி கேட்குறேன், இந்த கொஷினை நேற்று சொன்னதை ஹிண்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. சூடோ கிளாஸ், சிங்கிள் காலம்னா கிளாஸஸ், டபுள் காலம்னா என்னது, எலமெண்ட்ஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDE, ஓகேவா. சி வந்து கிளாஸ், ஓகேவா. அப்போ சிங்கிள் காலன், ஒரு காலன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ABC, அதுதான் ஸ்டார்டிங் இருக்குது. அடுத்து ABCDE எலமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் பொசிஷன், ஹையர் பொசிஷனில் இருக்குது, அதனால அங்கே அதிகமான காலன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஓகேவா. இந்த கேஸை இன்டர்வியூவில் நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ டேக் 10 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கணும். யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், தப்பே கிடையாது, ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஃபார்மோட ஸ்டைலிங், ஓகேவா. இந்த ஃபார்ம் ஸ்டைலிங்கில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸில் ஃபார்ம் இல்லையா. ஸோ அடுத்தது, ஓகேவா, இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக அப்படி போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி, ஓகேவா, ஃபார்ம்ஸ்லே என்ன பண்ணியிருக்கோம், ட்ராப் டவுன் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இது எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது, சிம்பிள். ட்ராப் டவுனுக்கான HTML CSS கோட் நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கு. ஸோ ட்ராப் டவுனை மேனுவலாக HTML CSS வெறும் CSSலேயே க்ரியேட் பண்ண முடியுமான்னா தேர் இஸ் ஆப்ஷன், ஓகே. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை தான் பண்ணியிருப்போம், ஓகேவா. தென் இங்கே எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். ஸோ இங்கே அப்படி பண்ணலை, டேரெக்டாக செலக்ட் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ நான் அதை அப்புறமா சொல்லித்தரேன். தென் ட்ராப் டவுன் வர சொல்ல பார்ப்பீங்க. அதை இங்கே செலக்ட்ன்றது இருக்குது, இட்ஸ் அ ட்ராப் டவுன். நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை அந்த செலக்ட்கான கோடை நான் எடுத்துட்டேன்னா, ஓகேவா. ஸோ எங்கே இருக்குது, எங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை, ஃபார்ம் கண்டெய்னரில் பட்டன், ஃபார்ம் கண்டெய்னர் பட்டன், ஃபார்ம் கண்டெய்னர் செலக்ட். ஸோ இதுதான் அந்த கோட். அப்போ இதுதான் அந்த கோட். இந்த கோடை நான் எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும், அந்த இடத்துக்கிட்ட நார்மலாக டிஃபால்ட்டான கோட் இருக்கும், ஓகேவா. கண்ட்ரோல் சார். இப்போ எனக்கு கோடே வேறு இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சரி ஓகே, அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஐக்கான் தான், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஐக்கான் எதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் வேறு ஒரு ஐக்கான் கூட வச்சுக்க முடியும், ஒரு எமோஜி மாதிரி வச்சுக்கலாம். அதை கிளிக் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி தான், ஓகேவா. வாட் எவர் விஷ். தென் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஒரு ஃபார்ம் கண்டெய்னருக்கு வித் கொடுத்துருக்கோம், சேம் அதே மாதிரி மார்ஜின் கொடுத்துருக்கோம், ஆட்டோன் கொடுத்ததால நமக்கு சென்டர் வருது. ஸோ இதை நீங்கள் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சென்டர் இருக்காது, ஓகே. ஸோ செலக்ட் பண்ணி கொடுக்கணுமா, ஓகேவா. கண்டிப்பாக சென்டர் இருக்காது, இப்படி தான் இருக்கும் கோட், ஓகே. சென்டர் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷன் கிடையாது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சென்டர் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே சென்டர் பண்ணுறதுக்கு. தெர் இஸ் 4+ ஆப்ஷன்ஸ். ஸோ பேடிங், பேக்ரவுண்ட் கலர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென் ஃபார்ம் கண்டெய்னர், இங்கே என்ன செலெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக சொல்லுங்கள். இந்த இடத்துக்கிட்ட என்ன செலெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். என்னென்ன செலக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் இருக்குது, கிளாஸ் செலக்டர், ஸ்பேஸ் இருக்குது, டிசெண்டன்ட் செலக்டர், இது என்னது அட்ரிபியூட் செலக்டர். அப்போ மல்டிபிள் செலக்டர்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா ப்ரோ அட் அ டைம்லனா, எஸ் யூ கேன் ஹேண்டில் மல்டிபிள் செலக்டர், ஓகேவா. ஸோ அதுக்கு தான் அத்தனை செலக்டர் எடுத்தது, 8 செலக்டர் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்,
ஸோ எனக்கு இது எடுத்துட்டா என்ன நடக்கும்? எடுத்துட்டா டிஃபால்ட்டாக ஃபார்முக்கு என்ன இருக்கும்? ஃபார்ம் இது பிளாக்கோ இன்லைனோ என்ன இருக்கோ ஸோ அதோட அது பிரகாரம் தான் வேலை செய்யும். ஓகேவா? இங்கே இன்லைன் பிளாக்னு கொடுக்க சொல்ல ஒன் செகண்ட் கண்ட்ரோல் ஓகே, நீங்கள் இன்லைன் பிளாக்னு கொடுக்க சொல்ல ஸோ இன்லைன் பிளாக்குக்கு எப்படி எடுத்துக்கும்? ஸோ இன்லைன் பிளாக்னும் போது பிளாக் லெவல் எலமெண்ட் மாதிரி அதாவது இன்லைன் லெவல் மாதிரி ஆக்ட் ஆகும், ஆனால் அது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஹெட்டிங் வச்சு. ஹெட்டிங்னும் போது டிஃபால்ட்டாக மார்ஜின் இருக்கும், அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. H1 கொடுத்தீங்கன்னா மார்ஜின் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் அதாவது இன்லைன் பிளாக்னா நமக்கு தனியாக தெரியும், இன்லைனா தனியாக தெரியும். ஆனால் இந்த இன்லைன் பிளாக்னும் போது நீங்கள் லைட்டாக குழம்புவீங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே இன்லைன் மாதிரி ஒர்க் ஆகணும், ஆனால் பிளாக் லெவலில் இருக்க டிஃபால்ட் ஸ்டைலை எனக்கு ஹோல்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஹெட்டிங்கில் டிஃபால்ட்டாகவே மார்ஜின் இருக்கும் மேலே கீழே. எனக்கு அந்த மார்ஜின் அப்படியே தான் இருக்கணும், ஆனால் எனக்கு இன்லைன் மாதிரி அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? டிஃபால்ட் ஸ்டைலை நான் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃபார்முன்ட்டு ஒரு எலமெண்ட் அடிக்கிறேன், அந்த ஃபார்முக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் செலக்ட்னு ஒரு எலமெண்ட் அடிச்சிருக்கேன், இந்த செலக்ட் பாருங்கள் டெக்ஸ்ட் மாதிரியா இருக்குது இதை பார்த்தா. ஸோ ஈவன் தோ இங்கே பாருங்கள் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே பாருங்கள், இட்ஸ் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கா? இல்லை இல்லையா? ஃபார்ம் மாதிரி இருக்கா? டேபிள் மாதிரி இருக்கா? இல்லை. இதுக்குன்னு ஒரு யூனிக்யூவாக ஸ்டைல்ஸ் இருக்குது, டிஃபால்ட்டாகவே இதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்போ இந்த ஸ்டைல் எனக்கு மெயின்டைன் ஆகணும், அதில் எதுவும் கையை வச்சிடாத. ஆனால் எனக்கு என்ன இருக்கணும்? ஸ்பேன் மாதிரி, அதாவது இன்லைன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கோ, டிஃபால்ட் ஸ்டைலில் கையை வச்சிடாத அப்படின்றதா பிளாக் அண்ட் இன்லைன். ஓகேவா? இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ தென் பார்டர் ஒன் சந்தானம் வெறும் சந்தானம் அங்க வந்து வெறும் இன்லைன் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? இது ஆக்சுவலி டிஸ்ப்ளே இன்லைன் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் தான் எடுத்துக்கும். பிளாக் லெவல் எலமெண்ட் ஸ்டைலை ரிமூவ் பண்ணிடும். பிளாக் லெவலுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடும். அது இந்த டிஃபரன்ஸ் தெரியல. தெரியலையா? தெரியுதா இல்லையான்னு பாருங்க. தெரியுது உங்களுக்கு? தெரியலையா? ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் ஆகுறது தெரியலையா? டிஃபால்ட் மார்ஜின் பேடிங் அட்ஜஸ்ட் ஆகுது, பார்க்க முடியலையா? ஸோ டிஃபால்ட்டாக இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு அந்த கண்டெய்னரில் செலக்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஃபால்ட் ஸ்டைலில் ரிமூவ் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொன்னேன், அது ரிமூவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ப்ரோ, ஸோ எனக்கு வந்து அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்லைன் ஆர்எல்ஸ் பிளாக்னும் போது சென்டர் வித்து அதை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகே, நீங்கள் வித்து 100% கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஓகே தட். ஸோ இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம், பிளாக் அண்ட் இன்லைன் என்ன அப்படின்றத. ஓகே, தென் பார்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென் பாக்ஸ் சைஸிங் நான் நடத்தலை, அதனால் இப்போதைக்கு ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பார்டர் பாக்ஸ்னும் போது அந்த பாக்ஸ் சைஸை விட்டு நீ வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் செக்ஷன், அதை நம்ம கீழே எடுப்போம். ஓகேவா? அடுத்தடுத்த டாப்பிக்கில் தென் பட்டன், போன வாட்டி பார்த்த மாதிரி பட்டன் அண்ட் ஓவர் எஃபெக்ட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஸ்டைலில் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. வித்து பேடிங் மார்ஜின் டிஸ்பிளே இதெல்லாம் என்னென்ன கேள்விப்படாத மாதிரி இருக்கா, இல்லை இது எல்லாமே தெரிஞ்சிருக்கா? பாக்ஸ் சைஸிங் நான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன், பாக்ஸ் சைஸிங் விட்டுட்டு மிச்சம் எல்லாமே நான் நடத்தியிருக்கேன் இல்லையா? நடத்தும் போது பார்த்துருக்கோம். கர்சர் பாயிண்ட் நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் இல்லையா? ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லை தானே? கரெக்டு தானே? எப்போ காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் கிளாஸுக்கே வரலன்னா கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஓகேவா? எனக்கு இப்போ காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது வந்து டிஸ்பிளே தான். டிஸ்பிளே ஓகே, டிஸ்பிளே அண்ட் பொசிஷன் வந்து பார்த்துடுங்க. ஓகேவா? ஸோ அந்த காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ன்றது முடியுது. இப்போ இந்த ஃபார்மை உங்களால் மேனுவலாக ட்ரை பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மேனுவலாக நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம், பார்க்காம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ரெஃபரன்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஸோ நம்ம ஒரு போயம் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் பார்த்து எழுதியிருப்போமா பார்க்காம எழுதியிருப்போமா? ஃபஸ்ட்டு டைம் எழுத சொல்ல பார்த்து படிச்சிருப்போமா இல்லை பார்க்காம படிச்சிருப்போமா? பார்த்து தான் எழுதியிருப்போம். அதாவது அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம திருப்பி சொல்லணும். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 டிகிரி படிச்சிருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு போயம் உங்ககிட்ட புதுசாக ஒரு போயம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கிறேன். ஓகேவா? அதை பார்த்து படிச்சுட்டு ஒரு வாட்டி சும்மா அப்படியே நான் படிக்கிறேன் அந்த போயமை, அப்படியே பார்க்காம அவன் திரும்பி சொல்லிடுவீங்களா? நோ, ரைட். அது திரும்பியும் பார்த்து 4-5 வாட்டி படித்து அதை 4-5 வாட்டி எழுதுனா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? சொல்லவே முடியும். கரெக்டு தானே?
பர்ஃபெக்ட்டா அதுல தமிழ் தாய் இருக்காங்க. வாழ்த்து திடீர்னு மறந்துச்சு. நீராடும் ஆமா கடல் கொடுத்த ஆமா தமிழ். டக்குன்னு வராது. ஓகேவா? ஸோ எப்பயோ படிச்சது திரும்பி வராது. இட்ஸ் ஆல் அபௌட் பிராக்டிஸ். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னும்போது பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்னடா திடீர்னு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டாரு, இன்னமும் படிச்சுட்டு சரி இது கூட பரவாயில்ல. நான் ஸ்கூல் எஸ்பியில் இருந்தேன், ஸ்கூல் பீப்புள் லீடர். ஓகேவா? ஸோ ஐ நீட் டு கோஆர்டினேட் என்டையர் அசம்பிளி. ஸோ அப்படி இருக்க சொல்ல எல்லாத்தையுமே மனப்பாடமாக வச்சிருக்கணும். ஸோ 2 வருஷமா எஸ்பியில் இருந்து எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்றப்ப ஹவ் இட் இஸ் எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லைன்னா மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு பிடிச்ச இந்த லைன். ஓகேவா? கட்டுறது கைமண் அளவு கல்லாதது இல்லாதது உலகளவு. உலகளவு. அவையார் சொன்னது. ஓகேவா? ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ கைமண் அளவாக இருந்தாலும் அது இந்த உலகத்தையே வெல்ல முடியும். இது வந்து நான் சொல்றது. ஓகேவா? எப்பன்னா அந்த கைமண் அளவை நீங்க எத்தனை வாட்டி வேணா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது அத்துப்படியா இருக்கணும் உங்க கையில இருக்கிறது. ஓகேவா? ஸோ கரெக்ட் தான், அதுவும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அதாவது நான் வந்து என்னோட விஷயத்துல கிங்குப்பா, அடிச்சுக்க முடியாதுப்பா. நான் வந்து உன் விஷயம் எனக்கு தெரியாது, நீ வந்து உன்னோட ஸ்கில்ஸ்ல நீ கிங்கா இருக்கலாம், ஆனால் என்னோட ஸ்கில்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? என்ன டாமினேட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.